ட்ரெண்ட்வுட்ஸ் மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட ஷோல யாரை பத்தி பேச போறோம் அப்படின்னா திவாகரை பத்தி தான் பேச போறோம். அவரு ரீசண்டா பிக் பாஸ் ஸ்டார் அப்படின்னு சொல்லி தன்னை தானே அவரு பேசிக்கிட்டு இருக்காரு. ஸோ பிக் பாஸ் ஸ்டார் அப்படின்னு அவர் வெறும்னே சொல்றாரான்னு கேட்டா இல்ல, வேர்ல்டு ஃபேமஸ் பிக் பாஸ் வாட்டர்மெலான் ஸ்டார் அப்படின்னு தான் இப்போ அவர் பேரோட சேர்த்து வச்சு சொல்லிட்டு இருக்காரு. ஸோ வேர்ல்டு ஃபேமஸ் அப்படிங்கிறத அவரே வந்துட்டு எல்லா இடத்துலையும் ரிஜிஸ்டர் பண்ணிட்டு இருக்காரு. மேபி அவர் வேர்ல்டு ஃபேமஸாக கூட இருக்கலாம். ஆனால் ரீசெண்டாக அவர் வந்துட்டு ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்காரு. அந்த ப்ரெஸ் மீட் தான் இப்போ ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு. அதில் அவர் என்ன பேசியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனக்கு நிறைய திறமைகள் இருக்கு, என்னோட திறமையை பார்த்து எல்லாரும் நான் முன்னாடி வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக நிறைய சூழ்ச்சிகள் பண்றாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம தனக்கு ஹீரோவா நடிக்கக்கூடிய அத்தனை குவாலிட்டியும் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையும் தாண்டி இன்னும் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, எஸ்கே மாதிரி, விஜய் மாதிரி, சூப்பர் ஸ்டார் மாதிரி எனக்குன்னு ஒரு தனி ரசிகர் பட்டாளம் இருக்கு. அவங்களுக்குலாம் எந்த அளவுக்கு இருக்கோ அதே அளவுக்கு எனக்கும் ரசிகர் பட்டாளம் இப்போ இருக்கு. ஸோ எல்லா இடத்துக்கும் நான் வந்து சீஃப் கெஸ்டா போக ஆரம்பிச்சிட்டேன். உலகமே என்னை வந்து ரசிக்க ஆரம்பிச்சிருச்சு. எனக்குள்ள இருக்கக்கூடிய பல திறமைகள் இன்னும் நிறையவே இருக்கு. நான் வெளிப்படுத்தினது கொஞ்சம் மட்டும்தான். இன்னும் எனக்குள்ள ஒரு தூங்கிட்டு இருக்க மிருகத்தை வந்து நீங்க தட்டி எழுப்பல, இனிமேல் அது கொஞ்சம் கொஞ்சமா எழுந்துக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. எப்பவுமே நடிப்பு அரக்கன் அப்படின்னு சொல்லி தன்னை தானே சொல்லிக்க கூடியவர் தான் திவாகர். ஸோ அவரோட நடிப்பு அப்படின்னு பார்த்தா தனுஷ் 3 படத்துல நடிச்ச அந்த கிளைமேக்ஸ், அந்த ஆக்டிங், அதுக்கப்புறம் சிவாஜி கர்ணனா அவர் வந்து நடிப்பாரு. ஸோ இந்த மாதிரி நடிப்பெல்லாம் பண்ணி நிறைய பேரை அவர் இரிட்டேட் பண்ணியிருக்கிறதா எல்லாருமே சொல்றாங்க. அவர் கூட இருந்த கோ கண்டஸ்டன்ட் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அவங்களே வந்து அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க, தயவு செஞ்சு வேற ஏதாவது புதுசா ட்ரை பண்ணுங்களேன், ஏன் அதையே போட்டு எங்களை சாவடிக்கிறீங்க அப்படின்லாம் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையும் தாண்டி திவாகர் என்ன பிரஸ் மீட் கொடுத்திருக்காரு, இன்னும் என்னென்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இன்னும் நிறைய படங்களுக்கு அவருக்கு வாய்ப்பு வர்றதாவும், அது மட்டும் இல்லாம வடசென்னை 2ல இவர் தான் ஹீரோவா நடிக்க போறதாவும் சொல்லியிருக்காரு. ஹீரோவா நடிக்க போறத பத்தி, சினிமாவை பத்தி, படத்தை பத்தி மட்டும் பேசாம இவரு நடிகர் சங்க தலைவரா வர்றதுக்கு கூட நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன் அப்படின்னா, நடிகர் சங்க தலைவர் அப்படின்னா விஜயகாந்த் தான் நம்மளோட எல்லாரோட நினைவுக்கும் ஃபர்ஸ்ட் வருவார். ஏன்னா அவர் இருக்கும்போது நடிகர் சங்கம் அப்படிங்கிறது வேற லெவல்ல இருந்தது. ஸோ ஒவ்வொரு வருஷமும் நடிகர்களுக்காக அவ்வளோ உதவிகள் பண்றது, யார் எங்க இறந்தாலும் சரி, யார் வீட்டுல கல்யாணம் நடந்தாலும் சரி, இல்லைன்னா சங்கத்துல கொஞ்சம் பணம் கம்மியா இருந்தாலும் சரி, யாருக்காவது உதவி பண்ணணும் அப்படின்னா உடனே ஒரு ப்ரோக்ராம் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி அவர் அது மூலயமா வரக்கூடிய காசை எடுத்து நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு. நடிகர் சங்க சிறந்த தலைவர் அப்படின்னா அது வந்து நம்மளோட கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் மட்டும்தான். ஸோ அவருக்கு ஈக்குவலா நடிகர் சங்க தலைவரா வர்றதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இவருக்கு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இன்னும் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, தனக்குன்னு மிகப்பெரிய ஒரு ரசிகர் பட்டாளம் இருக்குல்ல, அவங்க எப்பவுமே இனிமேல் நான் வரல ஸ்கிரீன்ல அப்படின்னா சும்மா இருக்க மாட்டாங்க, கொந்தளிச்சிருவாங்க. நான் வந்து அடுத்தடுத்த படங்கள்ல அவங்கள போய் பார்த்துக்கிட்டே இருக்கணும், அவங்களுக்கு வந்து நான் ட்ரீட் கொடுத்துக்கிட்டே இருக்கணும், ஐ ட்ரீட் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஸோ அப்படி இருக்கும்போது அவங்கெல்லாம் நான் வரல அப்படின்னா ஏமாந்துருவாங்க, என்னோட ரசிகர்கள்லாம் ரொம்பவே ஏமாற்றப்படுவாங்க. ஸோ எனக்கு அடுத்தடுத்து நிறைய பட வாய்ப்புகள் இருக்கு, எனக்கு நிறைய வேலைகள் இருக்கு, எனக்குள்ள நிறைய திறமைகள் இருக்கு, அதெல்லாம் நான் வெளிப்படுத்தணும். என்ன வந்து நிறைய பேர் கோமாளியா பாக்குறாங்க, கேவலமா பாக்குறாங்க, கேலி கிண்டலா பாக்குறாங்க, எல்லாமே பண்றாங்க. ஆனா அது எதையும் நான் வந்து காதுல வாங்கிக்க மாட்டேன். நான் யாருன்னு எனக்கு தெரியும். ஸோ அதனால அதை நான் எல்லாருக்கும் ப்ரூஃப் பண்ணணுங்கிற எந்த ஒரு அவசியமும் இல்லை அப்படின்ற மாதிரி ரொம்ப தெளிவா ஸ்ட்ராங்கா 100% கான்ஃபிடென்ட்டோட பேசியிருக்காரு. ஸோ இவ்வளத்தையும் தாண்டி கல்யாணத்தை பத்தி ரிப்போர்ட்டர் அவங்க கிட்ட கேள்வி கேட்டிருக்காங்க. அதுக்கு திவாகர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, த்ரிஷா மாதிரியோ சமந்தா மாதிரியோ ஒரு பொண்ணு கிடைச்சதுன்னா கண்டிப்பா நான் கல்யாணம் பண்ணிப்பேன், எனக்கு தமன்னா கூட பிடிக்குங்க, தமன்னா மாதிரி இருந்தா கூட ஓகேங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இதெல்லாம் பார்க்கக்கூடிய மற்ற ரசிகர்கள்லாம் என்ன பண்றாங்க, என்ன சொல்றாங்க அப்படின்னா, இவர் சுயநனைவோட தான் இதெல்லாம் பேசுறாரா, இல்ல இவர் ஒரு தனி உலகத்துல வாழுறாரா, இல்ல வேற்று கிரகத்துல இருந்து இங்க வந்திருக்காரான்னு தெரியல. இவருக்கு இருக்கக்கூடிய அந்த 100% கான்பிடென்ட் நமக்கு இருந்ததுன்னா இந்நேரம் நாமெல்லாம் ராஜாவா இருந்திருக்கலாம். இதுக்கு பேர் கான்பிடென்ட்னு சொல்றதா, இல்லாட்டி ஓவர் கான்பிடென்ட்னு சொல்றதா? 100% சொல்ல முடியாதுங்க. இது வந்து 1000% கான்பிடென்ட் அப்படின்னு தான் இவருக்கு சொல்லணும். அந்த அளவுக்கு இவ்வளோ ஒரு ஆணித்தனமா இருக்கக்கூடிய மனுஷனை நான் உலகத்துல எங்கேயுமே பார்த்ததில்லை. ஸோ அந்த மாதிரி அவரே சொல்லிக்கிறாரு, வேர்ல்டு ஃபேமஸ் பிக் பாஸ் வாட்டர்மெலான் ஸ்டார் அப்படின்னு சொல்லி. ஸோ இதெல்லாம்
வந்து பார்க்கும்போது அவரை நினைச்சு நம்ம சிரிக்கிறதா இல்ல அவரை பார்த்து பரிதாபப்படுறதா இல்ல அவர் மேல ஒரு இரக்கப்படுறதா அப்படின்னே தெரியல அப்படின்னு சொல்லி எல்லாருமே கொந்தளிச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க. சோ திவாகர் கொடுத்த அந்த பிரஸ் மீட் தான் இப்ப ரொம்பவே வைரலா போய்கிட்டு இருக்கு. சோ இன்னும் அவர் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, நடிப்புக்கு சிவாஜி சொல்லலாம், அதுக்கப்புறம் கமல்ஹாசன் சொல்லலாம், அடுத்ததா அந்த இடத்துல நான் தான் வருவேன், நீங்க பாருங்க அந்த இடத்துல என்னதான் வந்து மக்கள் வந்து சொல்லிட்டு இருக்காங்க நடிப்புக்காக, வேற யாரும் இந்த அளவுக்கு வந்து நடிக்கல, சிவாஜி கணேசனுக்கு அப்புறமும் கமல் அவர்களுக்கு அப்புறமும் வேற யாரும் நடிப்புல அந்த இடத்த பிடிக்கல, நான் தான் அந்த இடத்த வந்து பிடிச்சிருக்கேன், இப்போ பிடிக்க போறேன் அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப வேடிக்கையா இருக்குன்னு சொல்லி பல பேர் பலவிதமா அவருக்கு வந்து கமெண்ட் சொல்லிட்டு இருக்காங்க. ஓரளவுக்கு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போனதுக்கு அப்புறம் கொஞ்சம் பாசிட்டிவான கமெண்ட்ஸ் எல்லாம் அவருக்கு வந்தது பாவப்பட்டு. பட் திரும்பவும் அவர் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாரும் திட்டக்கூடிய அளவுல, எல்லாரும் கேலி கிண்டலா பேசக்கூடிய அளவுல தான் இப்ப எல்லா விஷயமும் அவர் பேசிட்டு இருக்காரு, பண்ணிட்டு இருக்காரு. சோ நீங்க திவாகரை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நிறைய விஷயங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லிட்டே வந்தாரு திவாகர். இன்னொன்னு என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு, மதுரையில இருந்து விஜயகாந்த் அவர்கள் வந்தாங்க, அவரு பெரிய இடத்துல போனாரு, அதுக்கப்புறம் மதுரையில இருந்து வந்தவங்க யாருமே பெரிய அளவுல வரல, நான் தான் அடுத்ததா மதுரையில இருந்து வந்து பெரிய அளவுல வரப்போறேன், நானும் அடுத்த விஜயகாந்தா வரப்போறேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் அவர் வந்து சொல்றாரு. சோ அடுத்து விஜயகாந்த்ன்ற பேரு கூட நமக்கு வந்து இப்ப வரைக்கும் நம்ம யாரையும் பார்க்கல அந்த லெவல்ல. சோ அப்படி இருக்கக்கூடிய ஒரு மனுஷனோட தன்னையே கம்பேர் பண்ணி பேசுறாரு அப்படின்னா உண்மையிலே அவருக்கு வந்து என்ன சொல்றது, அவரோட மனநிலை எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றது தெரியலன்னு ஆடியன்ஸ் சொல்றாங்க, நான் சொல்லல. சோ ரசிகர்கள்லாம் இதை கேட்டுதான் கொந்தளிச்சுக்கிட்டு இருக்காங்க. என்னடா மனுஷன் இவரு, எப்படி பேசுறாரு, மதுரையில இருந்து வந்து கேப்டன் பெரிய ஆளானாரு, அதுக்கப்புறம் யாரும் ஆகல, கேப்டனுக்கு அப்புறம் நான் தான் ஆக போறேன், அடுத்த கேப்டனா கூட நான் ஆவேன்னு சொல்றாரே அப்படின்லாம் வந்து எல்லாருமே கோபப்பட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. இதே மாதிரி சினிமாவை பத்தியும் நடிகர் நடிகைகளை பத்தியும் டே பை டே அப்டேட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஃப்ரெண்ட்வுட் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.